உங்க குழந்தைங்க ஏன் வாயில சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அத பத்தி பார்க்கலாம். உங்க குழந்தைகிட்ட இருந்து இந்த மாதிரி ஹாம் ஹாம்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா? இல்லனா நாக்க வச்சு இந்த மாதிரி கிளிக் சட்டம் அடிக்கடி போடுறாங்களா? நீங்க அமைதியா இருக்க சொன்னாலும் இந்த சத்தம் நிக்கிறதே இல்லையா? ஆனா இந்த சத்தத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இது வெறும் சத்தம் இல்ல, இதுக்கு பேரு சென்சரி ஆங்கர். ADHD ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த சத்தங்கள் மூளையை அமைதிப்படுத்தி உடலுக்கு தேவையான உணர்வு ரீதியான இன்புட்டையும் கொடுக்குது. இது அவங்க மூளைக்கு ஒரு அமைதியை தருது, கவனத்தை குவிக்க உதவுது, உணர்ச்சிகளையும் சமநிலைப்படுத்துது. சரி, இதுக்கு நீங்க எப்படி உதவலாம்? இங்க ஒரு 3 ஸ்டெப் அப்ரோச் இருக்கு. முதல்ல கவனிங்க, எந்த மாதிரி நேரத்துல இந்த சத்தம் அதிகமா வருதுன்னு பாருங்க. அந்த தேவைக்கு பதிலா நீங்க வேற சில விஷயங்களை கொடுக்கலாம். உதாரணமா வைப்ரேட்டிங் டூத் பிரஷ் இல்லனா பாட்டு கேட்க வைக்கலாம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. இது அவங்கள அமைதிப்படுத்திக்கிற ஒரு வழி. நம்ம நோக்கம் இத நிறுத்துறது இல்ல, இத எப்படி சமூகத்துல சமாளிக்கலாம்னு பாக்குறது தான். சோ அமைதிக்கு பதிலா உங்க குழந்தைக்கு தேவையான ஆதரவை கொடுத்தா எப்படி இருக்கும்?